அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும், என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி அதாவது முதலிரவில் அல்லது தாம்பத்திய உறவில் அச்சமும் கூச்சமும் வருவது ஏன், அதனால் பிரிவினைகள் ஏற்படுவது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு 3ஆம் இடம் என்பது போகஸ்தானம். அது குழந்தை பேருக்கான விதை பெட்டகம். 3ஆம் இடம் துணிவு, முயற்சி, வீரியம், வெற்றி, ஆண்மை இவற்றை காரக அணிகலன்களாக கொண்ட பாவகம் 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகம் ஆணாயினும் பெண்ணாயினும் சிறப்பாக இருக்க வேண்டும். சிறப்பாக இருப்பது என்னவென்றால் 3ஆம் இடத்ததிபதி ஆட்சி உச்சம் பெற வேண்டும். 3ஆம் இடத்ததிபதி என்ற நட்சத்திர அதிபதி ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணம் பெற வேண்டும். இப்படி இருந்தால் 3ஆம் இடம் சிறப்பு. அதே லக்னத்திற்கு 3ஆம் இட அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 6, 8, 12 மறைவு பெறுவது, பகை, நீசம், அஸ்தங்கம் பெறுவது பலவீனம். 3ஆம் இடம் பலவீனத்தை காட்டும். ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் பலமாக இருந்தால்தான் ஆணாயினும் பெண்ணாயினும் தன்னுடைய துணைக்கு தாம்பத்திய சுகத்தை மனநிறைவோடு குறைவின்றி தர முடியும். இல்லை என்றால் தர முடியாது. எப்போது 3ஆம் இட அதிபதி பலவீனமாகி தன்னுடைய துணைக்கு தாம்பத்திய சுகத்தை முழுமையாக கொடுக்கவில்லையோ அங்கே பிரச்சனை துளிர் விட்டு விடுகிறது. அதனால் பிரிவினை என்னும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். 3ஆம் இட அதிபதி கெட்டுவிட்டால் நாம் இந்த முடிவுக்கு வந்து விடலாமா? அவருக்கு ஆண்மை குறைபாடு, தாம்பத்திய உறவில் முழு திருப்தி அளிக்க தவறிய நபர் என்ற முடிவுக்கு வந்து விடலாமா என்றால் அவ்வாறு வரக்கூடாது. 3ஆம் அதிபதி கெட்டுவிட்டால் இயற்கையாக அவருக்கு போக உணர்வு, போக சக்தி இல்லை. ஆனால் அதே 3ஆம் இட அதிபதியோடு சில கிரகங்கள் இணைந்து அல்லது சில கிரகங்கள் பார்த்தாக அந்த கிரக பார்வைகள் இணைவுகள் மூலமாக அவர் அந்த சக்தியை ஏதேனும் ஒரு வகையில் செயற்கையாக பெறுவார். உதாரணமாக 3ஆம் இட அதிபதி பலவீனமாகி செவ்வாய் நின்றால், செவ்வாய் காம இச்சைக்காரகன், தூண்டும் உந்தும் சக்தி பெற்றவன். அதனால் அவன் தூண்டி விடுவான். அதேபோல் 3ஆம் இடத்தில் மனோகரகன் சந்திரன் இருந்தால் அவன் தன் பங்குக்கு அந்த காம உணர்வை, போக சக்தியை ஓரளவுக்கு ஊக்குவித்து செயல்பட வைப்பான். எனவே பார்த்த கிரகங்கள், இணைந்த கிரகங்கள் அந்த இயற்கை குறைபாட்டை செயற்கையாக சரி செய்யும். அவ்வாறு பார்க்கும்போது என்ன பலன் என்றால், அவர்கள் நல்ல சத்தான ஆகாரங்கள் உட்கொள்வது மூலமாக, போதிய நடைப்பயிற்சிகள், நல்ல தூக்கம் தழுவுதல், மன அழுத்தம் குறைக்க யோகா பயிற்சிகள் மேற்கொள்ளுதல், மனநிலை ஆலோசனைகள் பெறுதல், இவையெல்லாம் அந்த இணைந்த கிரகங்கள் அதன் காரகத்துவத்தின் வாயிலாக அவருக்கு கொடுக்கும். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் இணைந்து விட்டால் அது எப்படி உந்து சக்தியை கொடுக்கும் என்றால், அதுதான் அமுக்ரா சூரணம், அதுதான் சிட்டுக்குருவி லேகியம். அதுபோல் அந்த செவ்வாய் தன் பங்கை கொடுக்கும். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 3ஆம் இடத்ததிபதி என்ற நட்சத்திர அதிபதி 6, 8, 12 மறைந்து பகநீசம் பெற்றாலும் 3ஆம் இடத்தை அட்டமாதிபதி சாரம் பெற்ற கிரகங்கள் 6, 8, 12 நட்சத்திர அதிபதியில் பெற்ற சாரங்கள் தொடர்பு கொண்டு விட்டால் அந்த ஜாதகன் தன் இளமை காலத்தில் தரிகட்டு நிலைகட்டு தன் சுக்கிலத்தை விரயம் செய்வான். அதனால் அவன் திருமண வாழ்க்கைக்கு பிறகு இது போன்ற தர்ம சங்கடங்களை அவன் சந்திப்பான். எனவே அது போன்ற இளைஞர்கள் கவனமாக வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும். அதேபோல் லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் ராகு சாரம் பெற்ற கிரகங்கள் அதிகம் இருந்து அந்த ராகு பகை நீசம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகனும் திருமண வாழ்க்கையில் இந்த அச்சத்தையும் கூச்சத்தையும் எதிர்காலத்தில் சந்திப்பான். காரணம், ராகு போகக்காரகன். அவன் பகை நீசம் அஸ்தங்கம் பகை நீசம் மறைவு பெறக்கூடாது. பெற்றுவிட்டால் அந்த கெடுபலன் வந்தே தீரும். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 3ஆம் இட அதிபதியும் 9ஆம் இட அதிபதியும் பலமாக இருந்தால் அந்த ஆணும் பெண்ணும் தாம்பத்தியம் சுகம் பெறுவதில் இருவரும் சமமாக பயணிப்பார்கள். அவர்களிடையே எந்தவித மனத்தாங்களும் மன குறைபாடும் இருக்காது. ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்ததிபதி கெட்டுப்போய் அல்லது 3ஆம் இடத்ததிபதி ராசியிலே பலம் பெற்று அம்சத்திலே நீசம் பெற்றாலும் அந்த ஜாதகர் தன்னுடைய துணைவியிடம் தாம்பத்தியம் மேற்கொள்ளும் போது
நாம் நம்முடைய துணைவியை திருப்திப்படுத்த முடியுமா முடியாதா என்ற அச்ச உணர்வோடு அந்த உள்ளுணர்வோடு தான் அவர் உடலுறவு கொள்வார். அதை அவர் மாற்றிக்கொள்ள முடியாது. அதுபோல் 3ஆம் இட அதிபதியும் 9ஆம் இட அதிபதியும் சிறப்பு பெறுவது நல்லது. அவர்கள் இந்த தாம்பத்திய விஷயத்தை அவ்வளோ பெரிதாக பொருட்படுத்தி பயணிக்க மாட்டார்கள். இருவரும் உள்ளன்போடு பயணிப்பார்கள். அதே போல் 3ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி இதில் 3ஆம் இட அதிபதி பலம் இருந்து 9ஆம் இடத்தையும் பலம் குறைந்து விட்டால் அந்த தம்பதியர்கள் இந்த குறைபாட்டை அவ்வளோ பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். சரி, அப்போ 3ஆம் இடம் பலம் பெற வேண்டும் என்பது தான் இதோடைய தாத்பரியம். அப்படி 3ஆம் இடம் பலம் பெற்று விட்டால் அவர்கள் இளமையில் இதுபோல் தகாத செயலில் ஈடுபட்டு உடல்நிலை பாதித்து கொள்ளாமல் நல்ல உடற்பயிற்சிகளும் போதிய உணவு முறைகளும் கையாண்டால் மனநல ஆலோசனைகளையும் பெற்றார் அந்த ஜாதகர் இந்த குறைபாட்டிலிருந்து முழுமையாக நீங்கி வெற்றி காண முடியும். சரி, இறுதியாக ஒரு சூட்சமத்தை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது திருமணமான பிறகு ஒரு ஆண் ஜாதகத்தையோ பெண் ஜாதகத்தையோ எடுத்துக்கொண்டு பெற்றோர்கள் நம்மிடம் வந்தால், என் கணவர் என் மகனுக்கும் என் மகளுக்கும் என் மகளுக்கும் என் மருமகனுக்கும் இடையில் திருமணமாகி சில நாட்களிலே பிரச்சனை, அவர்கள் முழுமையாக உண்மையை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள், என்ன காரணம் என்று தெரியவில்லை. எப்போதுமே தாம்பத்திய உறவுகளுக்கு உள்ள குறைபாடுகளை ஒரு ஆணும் பெண்ணும் பெரும்பாலும் வெளிப்படையாக சொல்வதில்லை, வெட்கப்படுவார்கள். அதனால் அப்படி அந்த மாதிரி ஒரு வரஞ்சாதகம், அந்த மாப்பிள்ளை ஜாதகம் பொண்ணு ஜாதகம் வந்தால், திருமணமான ஜாதகம் வந்தால் பெற்றோர் நம்மிடம் காண்பித்தால் நாம் ஒரு விதியை பயன்படுத்தி அழகாக அந்த குறையை கண்டுபிடிக்கலாம். எப்படி என்றால், ஒரு ஜாதகத்தில் லக்கணம் என்பது உயிர், சந்திரன் என்பது உடல், 3ஆம் இடம் என்பது போகஸ்தானம். இந்த மூவரும் லக்கணத்திற்கு ஏதேனும் ஒரு இடத்தில் 6, 8 அமைப்பில் இருந்துவிட்டால் அவர்களுக்கு பிரச்சனை இந்த தாம்பத்திய குறைபாடு தான். முதலில் ஏற்படும் கூச்சம், அச்சம்தான். தாம்பத்தியம் ஏற்படும் போது இருக்கின்ற தயக்கம்தான் இதற்கு காரணம். அதாவது லக்கணாதிபதி, உடலாதிபதி சந்திரன், 3ஆம் இட அதிபதி மூவரும் ஏதேனும் ஒரு இடத்தில் ஒருவரோ இருவரோ கலந்து 6, 8, 12ஆக நின்றால் இந்த குறைபாட்டினால்தான் அவர் வாழ்க்கையில் புயல் வீச துவங்கிவிட்டது என்பதை அழகாக கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு கொண்டே சொல்கின்றேன். தனுசு லக்கணம், லக்கணத்தில் சந்திரன் சனி, சந்திரன் உடலாதிபதி லக்கணத்தில் வந்து விடுகிறார், 3ஆம் இட அதிபதி சனியும் லக்கணத்தில் வந்து விடுகிறார். இவர்கள் இருவரும் இணைந்து தனுசில் நிற்கிறார்கள். அதற்கு 6ஆம் இடத்தில் லக்னாதிபதி போய் இருக்கின்றார் குரு. அப்போ குரு இந்த சந்திரன் சனி சேர்க்கை 6, 8 அமைப்பாக வந்து விடுகிறது. இன்னொரு உதாரணம், மகர லக்கணம், சந்திரன் உடலாதிபதி மேசத்தில், 3ஆம் இட அதிபதி குருவும் லக்னாதிபதி சனியும் 9ஆம் இடமாகிய கன்னியில், கன்னிக்கும் மேசத்திற்கும் 6, 8 அமைப்பு வந்து விடுகிறது. இதை வைத்து மிக எளிதாக இந்த சூட்சமத்தை வைத்து நாம் அந்த பலனை அறியலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஜாதகமோ மற்ற உறவுகள் ஜாதகமோ ஏன் உங்கள் ஜாதகத்தையே கூட அதுபோல் ஆய்வு செய்து பாருங்கள். இந்த குறைபாடுகள் இருந்தால் அவர்கள் முதலிரவில் அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில் அவர்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். சிலர் எல்லை மீறி கோபப்பட்டு சண்டையிட்டு கொண்டு பிரிவினை வரைக்கும் மனமுறி வரைக்கும் சென்று விடுவார்கள். அவர்களுக்கு நாம் போதுமான மன ஆலோசனைகளை உளவியல் ரீதியாக வழங்கி அவர்கள் சிறப்பாக வாழ உதவ வேண்டும். இந்த குறைகள் தீர்த்து கொள்ள வேண்டிய குறைபாடுகள் தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற மருத்துவ உலகில் இது மிக சாதாரணம். நல்ல ஒரு மனநல ஆலோசகரை, மருத்துவரை நாடி அதன் மூலம் இவர்களுக்கு மாற்று வழி பிறக்க நிச்சயமாக 100க்கு 100 வாய்ப்பு உண்டு என்பதை சொல்லி இதுவரைக்கும் கேட்ட அனைவருக்கும் என் நன்றி. நீங்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்க, லைக் செய்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நல்ல ஜோதிட தகவல்களை நாம் காண்போம் அடுத்து வரும் காணொளியில். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.